வணக்கம் முத்துக்குமார். இன்னைக்கு வந்து பங்குச்சந்தையில் என்ன நடந்தது, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் அப்டேட்ஸ்லாம் டிமேட் அக்கௌண்ட்ஸில் நிறைய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, கீழேயும் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் டிஸ்க்ளைமர், அதை படிச்சுக்கோங்க. ஓகே சரி, இப்போது முதல் விஷயம் வந்து அப்டேட்டை பார்த்துருவோம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. அந்த ஃபஸ்ட் அப்டேட் வந்து இதுதான். ஜீரோதா பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, டேஷ்போர்டுக்கு பக்கத்துலேயே ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு நிஃப்டி 500 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா ஸ்டாக்ஸ் மொத்தமாக இருக்கக்கூடிய 2700 பங்குகள் எதை வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதன் மூலிமா வந்து ஃபில்டர் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டேட்டா வந்து பண்ணிக்க முடியும். இன்னும் நான் டீட்டெயிலாக காமிக்கிறத பாருங்கள், உங்களுக்கு சின்னதாக பண்ணி காமிச்சுன்னா உங்களுக்கு புரியும். இப்போ தெரியுதுங்களா? இதில் பாருங்கள், எல்லா டேட்டாவையும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல நிஃப்டி 500 இருக்குது. ஆல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா மொத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துடும். 2967 கம்பெனிகள் நிஃப்டியில், அந்த எஸ்எம்இ கம்பெனி தவிர மற்ற எல்லா கம்பெனியும் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நார்மலாக நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் பார்ப்போம், இல்லை F&O ஸ்டாக்ஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 தான் வந்து பார்ப்பேன். அதனால் நிஃப்டி 500 கொடுத்துட்டோம். நிஃப்டி 500 வந்து இன்றைக்கி எதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து இங்கே நம்ம டாப் கெய்னர், டாப் லூசர்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேஞ்ச் இருக்குல்ல, சேஞ்ச் பர்சன்டேஜை கிளிக் பண்ணோம்னா அதுலேயே வந்து நமக்கு வந்துடும். ஸோ எல்லாமே வந்து இப்போ இந்த டேஷ்போர்ட்லேருந்து நமக்கு ஸ்க்ரீனரில் எல்லாமே வந்துடுது. இது மட்டும் இல்லை, இதில் ஃபண்டமெண்டல் எல்லாமே நம்ம வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒரே கிளிக்லேயே நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நுவாக்கா 10% ஏறி இருக்குது. இப்போ டாப் கெய்னர் பாருங்கள், கேப்ரியல் 8.48% ஏறி இருக்குது. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 8% ஏறி இருக்குது. ஏத்தர் இன்ஜினியரிங் 7.87% ஏறி இருக்குது. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் 6.5% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. இப்போ எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸோட ஃபண்டமெண்டல் பார்க்கணும். அப்படி லைட்டாக அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணனா மார்க்கெட் கேபிட்டல் 34,932 கோடி, பிஇ ரேஷியோ எவ்வளோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் ப்ரைஸ் என்ன, பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டேட்டா, ப்ராஃபிட் க்ரோத் இயர் ஆன் இயரில் எவ்வளோ அப்படின்ற அந்த டேட்டா வந்துடுது. ஓகே, இது கொஞ்சம் நமக்கு தேவையான டேட்டா வரைக்கும் வந்துடுது. அதையும் மீறி நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், இங்கேயே வந்து ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. அது மூலயமா நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து என்னென்ன ஃபில்டர் வேணுன்றது நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, காலம் என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது டிவிடெண்ட் ஈல்டில் வந்து அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு எந்த ஸ்டாக்கு கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காலமில் போயிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆவரேஜ் ப்ரைஸு, பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு இல்லையா, இங்கே டிவிடெண்ட் ஈல்டுன்னு இருக்கும், அதை பிக் பண்ணிடணும். நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிடெண்ட் ஈல்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு எது கொடுக்குது, வேதாந்தா வந்து 12.7% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது. ஜேஎஸ்டபிள்யூ வந்து 7.13%, ஹிந்து பெட்ரோ வந்து 6.28% டிவிடெண்ட் கொடுக்குது. இந்த மாதிரி ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸையும் இது மூலிமா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு, அதாவது டிவிடெண்ட்டுக்கு தேவை இந்த மாதிரி ஒன்றொன்றையும் நான் நார்மலாக நான் பார்க்குற விஷயங்களை சொல்கிறேன். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே முதல்ல என்ன பண்ணுவேன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸான்னு பார்த்துக்குவேன். ஏன்னா இறங்கிருச்சுன்னா அட்லீஸ்ட் 6% டிவிடெண்ட் அந்த எஃப்டியோட இன்கம் கொடுத்துடணும் அது. ஓகே, இப்போது உதாரணத்துக்கு விப்ரோ இருக்குது. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 15,000 இறங்கிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த காசு வந்து அதுலேயே இருக்கட்டும். இயர்லி 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருச்சுன்னா போதும், நம்ம எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு. ஓகே, அந்த மாதிரி வந்து டிவிடெண்ட் ஈல்டை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கணுன்னா இந்த மாதிரி பார்க்கலாம், எது ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேறு என்னென்ன ஃபில்டர் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். காலம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்துடுது. இனிமேல் நமக்கு இதை பேஸ் பண்ணியே வந்து நம்ம இப்போ நான் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு அந்த நிஃப்டி 500 டேட்டா கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வெப்சைட்டுக்கு போவோம், இல்லை ட்ரேடிங் வியூக்கு போவேன், அங்கே போய் கொடுப்பேன், இல்லை என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போவேன். இப்போ இனிமேல் அப்படி தேவையில்லை, எல்லாத்தையுமே இந்த ஒரே இடத்துலையே நம்ம வந்து பார்த்துடலாம். எதெல்லாம் ஏறி இருக்குது. நுவாக்கா இப்போ வந்து நிஃப்டி 500 இல்லாமல் சில கம்பெனிகள்லாம் ஏறி இருக்கும். அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஐடிடிசிலாம் வந்து இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு 14% மேலே. இப்போ அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், 2967 கம்பெனிகளையும் வந்து ஆட் பண்ணிட்டேன்.
இதில் இன்றைக்கி எந்தெந்த கம்பெனிகள் நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு? குசும்கார் வந்து 43%, சாஜி ஹோட்டல்ஸ் வந்து 19%. அப்புறம் பாருங்கள், நம்ம அடிக்கடி பார்க்குற ஸ்டாக்ஸில் ஐடிடிசி வந்து 16.16% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ராதா 14%, அப்புறம் ஃபிலாடெக்ஸ் 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ ஐடிடிசி இவ்வளோ தூரம் ஏறி இருக்குது, அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்கணுன்னா அதனுடைய அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 5869 இருக்குது, பிஇ ரேஷியோ எவ்வளோ இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது, ஓகே 50 ஹையில் எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ இறங்கியிருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது இல்லாமல் பியூர் ஃபண்டமெண்டல் டேட்டாவையும் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்ஸுக்கும் வந்து ஃபண்டமெண்டல் டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் போய்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் எதாவது வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரீசெட்ஸில் போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்னென்ன ஃபில்டர் வேணுமோ அதெல்லாமே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட்ஸ். இப்போ ஜீரோதா யூஸ் பண்ணுறவங்க, அதுவும் என்னோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது முக்கியமான விஷயங்க. அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன், டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸு, 50 வீக் ஹை பிரேக் அவுட் எந்தெந்த ஸ்டாக்ஸு, 50 வீக் லோ பிரேக் டவுன் ஆகிற ஸ்டாக் எது, நியர் 50 வீக் லோவில் இருக்கிற ஸ்டாக் எது, இன்ட்ராடே புல்லிஷ் ட்ரெண்டு, கேப் அப்பு, கேப் டவுனு, ரெக்கவரி ஆகிறது எது லோவில் இருந்து, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எது, ஹை நியர் ஓப்பன் அது எங்கே இருக்குது, லோ நியர் ஓப்பன், இதெல்லாம் வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஜீரோதாவில் வந்து கொஞ்சம் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கொடுக்க வேண்டிய முதல் டேட்டா கொடுத்துட்டேன். இதுக்கே 6 நிமிஷம் ஆகிடுச்சா? இப்போது அப்டேட்ஸை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக பார்த்துருவோம். இதில் பாருங்கள், இப்போ வந்து நமக்கு 16ஆம் தேதி, ஓகே, டேட்டா வந்து 16ஆம் தேதி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிசெக்கு, ஓகே 7.34% ஈல்டு இருக்கிற மாதிரி எண்டு வந்து 16ஆம் தேதி தான் எண்ட் ஆகுது, நாளைக்கு எண்ட் ஆகுது. அதுக்குள்ளே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாண்ட் அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது 3மே வந்து ஜீரோதாவில் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் மேக்ஸிமம் 90% இருக்கும். அதனால் பாண்டு மிஸ் பண்ணவங்க எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய விருப்பம் தான். என்ன ஈல்டுன்னு பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டுடைய கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சில பாண்ட்ஸில் வந்து அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது, லாக்இன் பீரியட் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க. அடுத்தது இன்றைக்கி வந்து ஆர்டர் எடுத்த கம்பெனிகளில் வந்து சிம்ப்ளெக்ஸ் காஸ்டிங் லிமிடெட்ஸ் வந்து ஆர்டர் புக் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆர்டர் புக் டாப் 130 crore அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து டெலிகிராமில் போட்டிருந்த ஆர்டர் எடுத்த கம்பெனிகள் ஃபுல் லிஸ்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் போய் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக. அடுத்து வந்து சிராஹரித் லிமிடெட் இது வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க 59 lakhs. சின்ன ஆர்டர் தான். வேறு என்னென்ன கம்பெனி ஆர்டர் எடுத்திருக்காங்கன்றதை பார்க்குறேன். இல்லைனா ஆர்டர் எடுத்த கம்பெனிகளை மட்டுமே எடுத்து நான் வந்து டெலிகிராமில் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். ஆர்டர் எடுத்த கம்பெனியோட லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக அதில் போட்டுறேன் நான். ஓகே, அதே மாதிரி ரிசல்ட் டேட்டாலாம் இப்போ அதில் போட்டுகிட்டே தான் வரேன். நீங்கள் அதில் போய்ட்டு அப்டேட் எடுத்துக்கலாம். எல்லா ரிசல்ட்டும் அதில் போட்டிருக்கேன், லேட்டஸ்ட் ரிசல்ட் வரைக்கும். ஓகே, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆர்டர் எடுக்கிற டேட்டா வந்து நான் அங்கே போட்டுறேன். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து மேஜர் ஆர்டர் இன்ஃப்ளோ எடுத்துருக்காங்க. 134 கோடிக்கான ஆர்டர் எடுத்துருக்காங்க. அது நோட் பண்ணிக்கணும். சிஎஸ்எம் டெக்னாலஜிஸ் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர் எடுத்துருக்காங்க. INR 32 million அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் வின் கோல்டியாம் இன்டர்நேஷனல் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 60 crores ஒர்த் ஆர்டர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சிஆர்எம் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் அது பாருங்கள் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 97 lakhs ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஆர்டரில் வந்து ஆட்மேக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. அது வந்து 2.96 கோடி ஆர்டர். ஓகே, இது இல்லாமல் வேறு எந்த ஆர்டர் வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நமக்கு வர வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாளைக்கு வந்து குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் UK, இட்டாலி, ஆஸ்திரேலியா, UKவோட டேட்டா தான் வந்து நாளைக்கு நமக்கு இருக்குது முக்கியமாக. வேறு எதுவும் இல்லை. 17ஆம் தேதி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து கொடுக்குறாங்க 17 ஜூலை அன்றைக்கி. அது நமக்கு வந்து என்ன டேட்டா வருதுன்னு பார்ப்போம். ஃபாரெக்ஸ் ரிசர்வு அடுத்து நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வா அதை முதல்ல செக் பண்ணணும். அடுத்தது IPOவை பொறுத்தளவு இப்போதைக்கு 16ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் 3 IPO இருக்குங்க. ஓகே, ஆல்ஃபைன் டெக்ஸ் வேர்ல்டு இந்த IPO டேட்டா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். IPO டேட்டா தெரியுது இல்லையா? இதில் பாருங்கள், ஆல்ஃபைன் டெக்ஸ் வேர்ல்டு வந்து நாளைக்கு வரைக்கும் இருக்குது டைமு. 14,000 ரூபா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். SBI ஃபண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி 2 மடங்குக்கு மேலே அப்ளை பண்ணிட்டாங்க. இதுவும் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுவும் 15,000 ரூபா இருந்தால் அப்ளை பண்ணலாம்.
அடுத்து மில் ஒர்க்ஸு, இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ. சிஎம்எல்எல் கேலிபர் மைனிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஐபிஓ வந்து நான் 17ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ப்ரீ அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம். அதுவும் வந்து மெயின் போர்டு ஐபிஓ தான். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மொத்தம் 3 ஐபிஓ இருக்குது நமக்கு. ஓகே, அடுத்தது லைவ் ஐபிஓவில் 3 ஐபிஓ இருக்குது, அதை காமிச்சிட்டேன். எஸ்பிஐ ஃபண்டு, ஆல்ஃபைன் டெக்ஸ்டைல்டு, மில் ஒர்க்ஸ் டெக்னாலஜிஸ். அப்கமிங் ஐபிஓவில் 3 ஐபிஓ இருக்குது. கேலிபர் மைனிங் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கல்ஃப் லாய்ட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. சோட்ஃபின் பாரத் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அப்கமிங் ஐபிஓ, அன்னன்னைக்கு நம்ம டேட்டாவில் பார்ப்போம். ஓகே, மற்றபடி லீவு வந்து இப்போதைக்கு எதுவும் கிடையாது. இதோட ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் நமக்கு லீவ் இருக்குது. இந்த மாதம் எந்த லீவும் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 2 லீவ் இருக்குது, 15ஆம் தேதி 26ஆம் தேதி 2 லீவ். அது அடுத்த மாதம் பார்த்துக்குவோம். அடுத்தது நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து இப்போதைக்கு நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிட்காயின் எல்லாமே வந்து ஏற்றத்தில் இருக்குங்க. இப்போ ஏற்றம்னா பெரிய அளவில் இல்லை, $65,000 வந்து பிட்காயின் இருக்குது. கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா பிட்காயின் இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு, சில்வர் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு, க்ரூட் ஆயில் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து திருப்பி சுற்றி பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆரும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் வரணும். ஸோ மார்க்கெட்டு ஒரு பெரிய பீக்கில் போகும்னு நான் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். இந்த ட்ரம்ப் சும்மா இருந்தாருன்னா ஏறிடும் அப்படின்னு தான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு வந்து பாசிட்டிவில் இண்டிகேட் பண்ணிட்டாங்க. 120 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போயே நமக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் மணி கண்ட்ரோலில் போய் பார்த்தீங்கனாலும் வந்து அவங்களும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் போய் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க குளோபல் மார்க்கெட்டில் அப்படின்னா, இந்த குளோபல் மார்க்கெட் டேட்டாவில் பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டு மிக்ஸ்டு மார்க்கெட்டாக இருக்குது, ஆனால் பெரிய லெவலில் நெகட்டிவில் போகலை. நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் 92 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் இருக்குது. நிக்கி வந்து 1.47% பாசிட்டிவில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ். கோஸ்பி பாருங்கள் 5.87% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எல்லா மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவில் இருக்கிறனால நாளைக்கு நமக்கு எக்ஸ்பெக்டேஷனும் கிட்டத்தட்ட பாசிட்டிவில் தான் வந்து வரும். அதே மாதிரி இந்த டேட்டா எஃப்ஐஐ டேட்டா, டிஐ டேட்டா வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு அங்கே போய் செக் பண்ணிவிடுங்க. எஃப்ஐ வந்து 736 கோடிக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க, டிஐ வந்து 705 கோடிக்கு பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்வே மார்க்கெட் மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாளைக்கும் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது இந்த எக்ஸ்பைரியை பொறுத்தளவில் கண்ணாப்பின்னு எக்ஸ்பைரி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி, கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி, ஒரு நாள் ஒரு தேதியில் வருது. அதனால் நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் வந்து கரெக்டான டேட்டாவை கிளாரிட்டியாக எடுத்துக்கோங்க ஆப்ஷன்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பைரி, கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரிலாம் இன்றைக்கி. நேற்றுக்கு வந்து நமக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகே, அடுத்தது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இந்த மாதிரி எக்ஸ்பைரியிலே ஒரு நாள் ஒன்று வருது. அதனால் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கங்க. அடுத்தது கோல்டு சில்வர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் சில்வர் வந்து இன்றைக்கும் 1.6% இறங்கி தான் இருக்குது. கோல்டு வந்து ஏறாமல் நியூட்ரலாக இருக்குது. ஓகே, கோல்டுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோல்டு ரிவர்சஸ் லாஸஸ் ஆஃப்டர் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருந்தேன். இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து அதிகமாக ஆச்சுன்னு பயந்தாங்க, ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது யூஎஸில். அப்போனா என்ன அர்த்தம்னா இவங்க ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலனாலே அது வந்து கோல்டுக்கு பாசிட்டிவ். ரேட் கட்டு நடந்துச்சுன்னா இன்னும் பாசிட்டிவ். ஸோ அப்போ கோல்டு யூட்டர்ன் போட வேண்டிய நேரம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கிறப்போ வந்து வாங்க விருப்பப்படுறவங்க அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு $5,500 இருந்து இப்போ $4,000 வந்திருக்கு. நம்மளுடைய கோல்டில் காமிக்கணுன்னாலும் நான் சொல்லிடுறேன் நம்ம கோல்டில் எப்படி காமிக்கணும்னு சொல்லிட்டு. கோல்டு பீஸ் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் வந்து 148. ஓகே, இப்போ வந்து 116 இருக்குது கோல்டு பீஸ் ஒரு யூனிட்டு. ஸோ நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். 21% வந்து இறங்கி இருக்குது. ஓகே, 21% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது ஹை ப்ரைஸ்லேருந்து. ஸோ அதனால் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்தளவு 96.24 அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வந்து 96.95 வரைக்கும் போச்சு லாஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 96.24 அப்படின்ற ஒரு ஹையை வந்து தொட்டிருக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆரில். அது வந்து நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இது ஐடி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து க்ரூட் ஆயில் வந்து ஏறாமல் ஓரளவுக்கு இறங்கிக்கிட்டு இருக்குது.
அதை வந்து புரிஞ்சுக்கணும். க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி 1.7% வந்து இறங்கி இருக்குது. ஓகே, ஹை வந்து $87 வரைக்கும் போச்சு. இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி வந்து $83.65 இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலும் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இப்போதைக்கு கொடுக்கல. மற்ற கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டேஷனும் பாசிட்டிவில் தான் இருக்குது. எஃப்ஐடிஐ டேட்டா பொறுத்தவரை நியூட்ரலாக இருக்கிறனால ஓப்பனிங் வந்து சைடுவே ஓப்பனிங்காக இருக்கலாம். காலையில் ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து சைடுவேல இருந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறுதான்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம். இது இல்லாமல் மற்ற அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஷார்ட்ஸு அப்புறம் வீடியோஸ் இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன். மார்னிங்கும் வந்து வீடியோ போடுறேன், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோவும் போடுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ இன்னும் நான் அப்டேட் நிறைய சொல்லணுங்க. இன்னொரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் கொடுத்துருவேன். அதில் முக்கியமான அப்டேட் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்னா இந்தியா யூகே எஃப்டிஏ வந்து ஒரு பாசிட்டிவான டாரிஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு பாசிட்டிவ்ங்க. அடுத்தது வந்து பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து QIP லான்ச் பண்ணியிருக்காங்க. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் IPO மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து HDFC லைஃப், ICICI லம்பார்டு, க்ரோ அதனுடைய Q1 ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரிசல்ட் எல்லாமே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைசிங்கில் வந்து ஏத்தர் எனர்ஜி, பிரிகேடு, சாம்பவ் ஸ்டீல் இதெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. கம்பெனி இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏத்தர் எனர்ஜியும் வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து AGMல வந்து எஸ்காட், குபோட்டா, விப்ரோ, சோனா BLW இதெல்லாம் வந்து வருது அப்கமிங்கில், நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சீனாவோட GDP டேட்டாவை எல்லோரும் அப்டேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மார்கன் ஸ்டான்லியோடைய குளோபல் ஏர்னிங்ஸ் டேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். வரல, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஸோ மார்கன் ஸ்டான்லியோட குளோபல் ஏர்னிங்ஸ் டேட்டா நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதிலே வந்து இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் டேட்டா வந்து கொடுப்பாங்க மார்கன் ஸ்டான்லிலேயே, அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் எடுத்துக்கணும். ஓகேவா, நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன் அப்பப்போ. இன்னைக்கு காலையில் கூட கொடுத்துருந்தேன் என்னென்ன மார்கன் ஸ்டான்லியில், அப்புறம் வந்து வேறு மேஜராக எதை இன்க்ளூட் பண்ணுறாங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்கன்ற டேட்டா வந்து கொடுத்துருவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா KEC வந்து 1180 கோடிக்கான ஆர்டரை வந்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் RBL பேங்க்குக்கு வந்து கேர் ரேட்டிங்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. RBL பேங்க்குக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PC ஜுவல்லரி, தமிழ்நாடு மெர்கன்டைல் ஃபேவரபிள் ரூலிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். PDS வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்திருந்தாங்க, அந்த டேட்டா நேற்று கொடுத்துட்டேன். ஜம்மு காஷ்மீர் பேங்க் இந்த வருஷம் நேரோ ரேஞ்சு ஸ்டாக்கு பிச்சுக்கிட்டு மேலே போயிடுச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டெலிவரி, RBI அப்ரூவ்டு NBFC ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டெலிவரியில். ஸோ டெலிவரி ஸ்டாக் வந்து வேறு மாதிரியான ஒரு ட்ராக்கை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது பாசிட்டிவில் தான் அமையும் டெம்பரவரியாக. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஃபர்தராக நம்ம முடிவெடுக்க முடியும். பட் இப்போதைக்கு பாசிட்டிவாக நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா உத்கார்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கேர் ரேட்டிங்ஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து அது நெகட்டிவில் நியூஸாக தான் வந்து ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். உத்கார்ஸ் ஸ்மால் ஃபினான்ஸ்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸை பொறுத்து எல்லாருமே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா உடனே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது டயர் கம்பெனி, டியூப் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, ஏவியேஷன் கம்பெனி. இது 4த்தையுமே வந்து க்ரூட் ஆயில் கூட நீங்கள் லிங்க் பண்ணி தான் எப்பயுமே யோசிக்கணும். க்ரூட் ஆயில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா உடனே டயர் கம்பெனி யோசனைக்கு வரணும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உடனே டியூப் கம்பெனி யோசனைக்கு வரணும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உடனே பெயிண்ட் கம்பெனி யோசனைக்கு வரணும். இதை வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி USD INR பார்த்தீங்கன்னா IT கம்பெனி எல்லாமே யோசனைக்கு வரணும். அதே மாதிரி US டாலரில் எந்த கம்பெனி வந்து அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இப்போ ABBலாம் பார்த்தீங்கன்னா IT கம்பெனியில் ஃபில்டர் ஆகாது. ஆனால் யூஎஸ்க்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, டாலர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ரெடிங்டனில் வந்து டாலர் பிஸ்னஸ் இருக்குது, ABBயில் டாலர் பிஸ்னஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்லாம் வந்து டாலர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சில கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயே சில கம்பெனிகள் வந்து டாலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாலர் பிஸ்னஸ் கம்பெனியெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து USD INR எடுத்துக்கிட்டோன்னே அந்த கம்பெனி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி கோல்டு வரும்போது கோல்டு ரிலேட்டடான கம்பெனிகள் எல்லாத்துக்குமே ஞாபகத்தில் வரணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு டேட்டா நம்ம பார்க்குறோன்னா அது கூட ஒரு 5 விஷயத்தை லிங்க் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் க்ரோ ஆக முடியும். ஒரு டேட்டா பார்த்தாலும் இது எங்கெல்லாம் இம்பாக்ட் ஆகுன்றதை இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. வந்த எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நான் ஏதாவது டேட்டா மிஸ் பண்ணியிருந்தால் நீங்களும் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம்.
ஓகே, டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் கமெண்ட்டில் பதிவு பண்ணாதீங்க. சரிங்களா? நன்றி எல்லாருக்குமே. டெலகிராம் லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஃபரல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.